பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபு 4 அதிகாரம் 7 வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். ஆகையால் என்று இந்த வசனம் ஆரம்பிக்கிறதை கவனியுங்கள். அப்படியானால் இதற்கு முந்தின வசனத்தின் தொடர்பையும் சற்று கவனிக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று அடுத்த வசனம் ஆரம்பிக்கிறது. இதன் விளக்கம் மிகவும் எளிதானதுதான். தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் தாழ்மை என்பதே இந்த வசனங்கள் தரும் சத்தியம். நாம் ஜெபத்தில் தேவனை நமக்கு கீழ்ப்படிய செய்யும்படிக்கே போராடுகிறோம். தேவனுடைய சித்தத்தை ஜெபத்தில் உணர்ந்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அதாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையை வெளிப்படுத்துகிறவர்களுக்கே தேவன் அதிகமான கிருபையை அளிக்கிறார். தாழ்மையை நாம் நமது மாம்சத்தில் வெளிப்படுத்துவது அல்ல. தலை குனிந்து தாழ்மையை வெளிப்படுத்தலாம். பேச்சிலே பணிந்து பேசி தாழ்மையை வெளிப்படுத்தலாம். இப்படி நம்முடைய மாம்சத்தில் பல வழிகளில் தாழ்மையை வெளிப்படுத்தலாம். ஆனாலும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் நமது மாம்சத்தில் வெளிப்படும் தாழ்மை மாயமான தாழ்மையாகத்தான் தேவனுக்கு முன்பாக காணப்படும். இந்த மாயமான தாழ்மை என்பது தேவனை ஏமாற்ற முற்படும் அறிவீனமான செயல். இப்படிப்பட்ட மாயமான தாழ்மைக்கு நமது தேவன் இறங்குகிறவர் அல்ல. இப்படிப்பட்ட மாயமான தாழ்மையை நமது ஜீவியத்தில் வைத்துக்கொண்டு ஒருபோதும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. நமது தாழ்மையை தேவனுக்கு கீழ்ப்படிவதின் மூலமாக நாம் காண்பிக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்தால் மட்டுமே நம்மால் பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவனை துரத்த முடியும். கீழ்ப்படியாதவர்களிடம் பிசாசு கிரியை செய்யும் என்று எபேசியர் 2 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது. நீங்கள் நல்லதொரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய விரும்பினாலோ அல்லது கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய விரும்பினாலோ நீங்கள் முதலாவது பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களுக்கும் பரிசுத்த வேதாகமத்தை எழுதின பரிசுத்த ஆவியானவருக்கும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அவ்வாறு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.